வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான விஷயம், நம்ம கம்யூனிட்டியில் இப்போ 10,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 10,000 பேர் இருக்கீங்க இப்போ நம்ம கம்யூனிட்டியில். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவே எடுத்திருக்கேன். இந்த வீடியோ முழுக்க உங்களுக்காக தான், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸுக்காக தான். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. இனிமேல் நாளையிலிருந்து காலையில் சீக்கிரமாக தான் எந்திரிக்கணும், லேட்டாக எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? யூஸ்வலாக என்ன நடக்கும்? நம்ம அலாரம் வைப்போம், அலாரம் அடிக்கும், அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணுவோம், மறுபடியும் அலாரம் வைப்போம், மறுபடியும் ஸ்னூஸ் பண்ணுவோம், மறுபடியும் அடிக்கும், அதுக்கப்புறம் பொறுமையாக எந்திரிப்போம். அப்புறம் அறக்க எந்திரிச்சு கிளம்பி அவசரமாக சாப்பிட்டு, சில பேர் சாப்பிடாம வேகமாக வேலைக்கு கிளம்புவோம். இதுதான் ஃபெமிலியரான விஷயம். இதைத்தான் நம்ம பாதி பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரெக்டா? ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் என்ன இருக்கு? அதுக்கு பேர் தான் மிராக்கிள் மார்னிங். இந்த மிராக்கிள் மார்னிங்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் அவங்க வாழ்க்கையே மாற்றிருக்காங்க. பிஸ்னஸ்மேன்ஸ் பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க, அத்லட்ஸ் அவங்க லைஃபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஏன் டிப்ரெஷனில் இருந்தவங்க கூட அவங்க வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மிராக்கிள் மார்னிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அஸ்வின், இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர்ட். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ டைம் ட்ராவல் பண்ணி அப்படி 2008க்கு போவோம். 2008 அமெரிக்காவில் ஒரு பையன்னா, அந்த பையனோட பேர் ஹால் எல்ரோட். அந்த பையனோட வாழ்க்கையில ஒரே டைம்ல 2 கிராஷ் நடந்துச்சு. ஒன்னு அவனோட கார் ஆக்சிடென்ட். அவன் கார்ல போயிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய ட்ரக் அவன் காரை மோதிச்சு. மோதினதுக்கு அப்புறம் அவனுக்கு சிவியர் இன்ஜுரி. அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. பல மாசம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான். இனிமே ஹால்னாலும் நடக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவன் நடந்தான். அடுத்து 2008 நடந்த ரிக்ரெஷன். அவனுக்கு பிசினஸ் போச்சு, கையில இருந்த எல்லா பணமும் காலியாச்சு, பேங்க்ரப்ட் ஆனான். பிசினஸ் போச்சு, மணி போச்சு, கடன் ஆச்சு, கையில ஒண்ணுமே இல்லை, எம்டி மனுஷனா நின்னான். லைஃப் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த கஷ்ட காலத்தில் அவனுக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா சொன்னான். அது என்னன்னா, காலையில் சீக்கிரமாக எந்திரி, நீ உனக்காக டைம் எடுத்துக்கோ, நீ உன்னை டெவலப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் ஹால் இதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஸ்டூப்பிடாக ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டு சொல்கிறானேன்றதுக்காக ட்ரை பண்ணான். ஆனால் 2 மாதம் கழிச்சு என்னாச்சு தெரியுமா? அவனோட லைஃப் டைரக்ஷனே மாறிடுச்சு. அவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணான். அவனுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி தோணுச்சு. அதை அவன் ஒரு புக்கை எழுதுனா. அந்த புக்கோட பேர் தான் மிராக்கிள் மார்னிங். இன்னைக்கு நம்ம அந்த புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டேட்டுக்கு அந்த புக் 30+ லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 30 மில்லியன் பீப்புளுக்கு மேல அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. நம்மள நிறைய பேத்துல வாழ்க்கை ரிப்பீட் மோட்ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம லேட்டா தூங்குறோம், லேட்டா எந்திரிக்கிறோம், போனை ஸ்க்ரோல் பண்றோம், அப்புறம் ஆஃபீஸுக்கு போறோம், வீட்டுக்கு வரோம். நம்மளோட லைஃப் நம்ம கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் நமக்கு இருக்க மாதிரி அதே 24 hours தான். ஆனா அவங்களால மட்டும் சக்சஸ் ஆக முடியுது, ஆனா நம்மளால சக்சஸ் ஆக முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் மார்னிங்கை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க மார்னிங்கை கண்ட்ரோல் பண்றதுனால ஒரு டேவை வின் பண்றாங்க. ஒரு டேவை வின் பண்றது மூலமா அவங்க லைஃபே வின் பண்றாங்க. சரி, இந்த மிராக்கிள் மார்னிங் அப்படின்னா என்ன? மிராக்கிள் மார்னிங் அப்படின்றது நீங்க காலையில ஸ்பெண்ட் பண்ற உங்களோட டைம். காலையில நீங்க எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் அன்னைக்கு நாளே டிசைட் ஆகும். அதாவது நீங்க நைட் என்னென்ன நினைச்சிட்டு தூங்குறீங்களோ அதே நினைப்புல தான் நீங்க காலையிலேயே எந்திரிப்பீங்க. ஆனா நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 6 பழக்கங்களை பண்ண சொல்றாரு ஹால். அந்த 6 பழக்கங்களை பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு டேவை வின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த 6 பழக்கங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த பேர் தான் சேவர். அதுல ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். சேவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டரான எஸ்க்கு அர்த்தம் சைலன்ஸ். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க சைலண்டா இருக்கணும் அப்படின்னு ஹால் சொல்றாரு. நீங்க எந்திரிச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு அமைதியா இருங்க. நீங்க தியானம் பண்ணலாம், இல்லைன்னா கண்ணை மூடிட்டு சும்மா உட்காரலாம், இல்லைன்னா ப்ரே பண்ணலாம். நீங்க போனை எடுக்காம நீங்க ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சைலண்டா அமைதியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு குழப்பத்தோட தான் எந்திரிக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிளாரிட்டியோட எந்திரிப்பாங்க. ஸோ அதனாலதான் ஹால் சொல்றாரு, சேவர்ஸ் சைலன்ஸா இருங்க, காலையில் எந்திரிச்சோம்னா சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ சேவர்ஸ்ல செகண்ட் லெட்டரான ஏனா அஃபர்மேஷன். ஹால் என்ன சொல்றாருன்னா, அஃபர்மேட் பண்ண சொல்றாரு. அஃபர்மேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது நான் முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கிறது தான் அஃபர்மேஷன். அதாவது நான் இதுக்கு தகுதியானவன், நான் இதுக்கு கேப்பபிளான ஆளு, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன், என் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு அஃபர்மேஷன் சொல்லிக்க சொல்றாங்க. இது கேட்க சில்லியா தான் இருக்கும், ஆனால் இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். நானே ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நீங்க தினமும் சொல்ல இது உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியா மாற ஆரம்பிச்சு நீங்க எதை அஃபர்மேட் பண்றீங்களோ நீங்க அதை அடைவீங்க. இது எல்லாத்தோட நம்பிக்கையாகவும் இருக்கு. அடுத்ததா சேவர்ஸ்ல 3வது லெட்டர் வினா விஷுவலைசேஷன். உங்களை விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அதாவது ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம் காரு,
பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்கிறது, இல்லைன்னா உங்கள் பார்ட்னரோட நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, நீங்கள் எதெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் விசுவலைஸ் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் ஃபிசிக்கலாக நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு மென்டலாக அது நடந்திருக்கணும். அப்படி நடக்கிற மாதிரி நமக்கு யோசிச்சாதான் நம்மளால் அந்த இடத்துக்கு போய் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் விஷுவலைசேஷன். ஸோ ஹால் நம்ம எல்லாத்தையும் விஷுவலைசேஷன் பண்ண சொல்கிறாரு. அடுத்த லெட்டர் இ. இ ஃபார் எக்ஸசைஸ். ஹால் நம்மளை எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம பாடி மூமெண்ட் கொடுத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி மூமெண்டம் இருந்துச்சுன்னா நம்ம மைண்டு ஆக்டிவ் ஆகும். பாடி ஆக்டிவ் ஆச்சுன்னா மைண்ட் ஆக்டிவ் ஆகும். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஸ்ட்ரெச் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இல்லை ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம்னா நம்ம பாடி ஆக்டிவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது நம்ம மைண்டே ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேவர்ஸில் அடுத்த லெட்டர் ஆர். ஆர் ஃபார் ரீடிங். நம்மள புக் படிக்க சொல்கிறாங்க. புக் ஏன் படிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல புக் படிக்கிறது மூலமாக நம்மளோட மைண்ட் செட்டே மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் புக் படிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். அதுவும் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு முழு புக்கையும் படிக்க தேவையில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 5 பேஜோ இல்லை 10 பேஜோ படிங்க. அந்த 10 பேஜ் படிக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் 15லிருந்து 18 புக் வரைக்கும் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ரிச் பீப்புள் இல்லை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியாஸை கன்சியூம் பண்ணுவாங்க. ஆனால் புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனை கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ராக்ஷனை விட்டுட்டு ஒரு நல்ல புக் படிக்கிறது மூலமாக நமக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் சேவர்ஸில் ஆர் ரீடிங். நம்ம அடுத்ததாக சேவர்ஸில் பார்க்க போகிற கடைசி லெட்டர் எஸ். எஸ் ஃபார் ஸ்கிரைபிங். ஸ்கிரைபிங்னா எழுதுறது. அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பேப்பரில் எழுதணும். அது கிராட்டிடியூடாக இருக்கலாம், இல்லை உங்களோட அடுத்த கான்செப்டாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பேப்பரில் எழுதணும். ஏன்னா ஒரு மைண்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை வைக்கிறத விட ஒரு பேப்பரில் நீங்கள் அதை எழுதும்போது அதோட கிளாரிட்டி இன்னும் அதிகமாகும். எழுதுறது மூலமாக நிறைய ஐடியாஸ் வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் நிறைய சயின்டிஸ்ட் கூட அவங்களோட தாட்ஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் தான் எழுதி வைப்பாங்க. ஏன்னா பேப்பரில் எழுதும் போது தான் அந்த ஐடியா இன்னும் கிளியர் ஆகும், இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் சேவர்ஸ். இப்போ சேவர்ஸோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அஸ்வின் இது எல்லாமே தேரி தானே இல்லை நிஜமாவே ஒர்க் ஆகுதா? இது எல்லாமே ஸ்கேம் மாதிரி இருக்கே, இதை எப்படி எழுதுனாவோ இல்லை நினச்சிக்கிட்டாலோ எப்படி இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ரெண்டையுமே சொல்லுவேன். இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது. இது இப்போ ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன்ல, இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது என்னென்னு ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே இதை ஒரு மார்னிங் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆப்பிளோட CEO டிம் குக். அவர் தினமும் காலைல நேரமாக எந்திரிக்கிறாரு. நேரமாக எந்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் புக் ரீட் பண்ணுறாரு, எழுதுறாரு. ரெண்டாவது ஓப்ரா. ஓப்ரா என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சோன்னா மெடிடேட் பண்ணுறாங்க. மூணாவது நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான விராட் கோலி. அவர் தினமும் காலைல நேரமாக எந்திரிச்சு மெடிடேட் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் காமனாக இருக்க ஒரே விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே காலைல நேரமாக எந்திரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ காலைல நேரமாக எந்திரிச்சா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவோமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. காலைல நீங்கள் எந்திரிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதாவது விஷயம் முக்கியம் இல்லை. எந்திரிச்சதுக்கு அப்புறமா என்ன இன்டென்ஷனோட எந்திரிக்கிறீங்க அப்படின்றதா முக்கியம். இப்போ விராட் கோலியோ இல்லை டிம் குக் எடுத்துட்டா அவங்களோட காலை எந்திரிச்ச உடனே அவங்க தாட்டில் என்ன ஃபர்ஸ்ட்டாக வரும் அப்படின்னா நான் இந்த மேட்ச்சில் எப்படி செஞ்சுரி அடிக்கிறதுன்னு வரும். டிம் குக்கு நான் ஆப்பில் இன்னும் எப்படி பெரிய கம்பெனியாக மாற்றுறது அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அவங்களோட தாட். இந்த தாட்டோட தான் அவங்க எந்திரிப்பாங்க. ஸோ நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல தாட்டோட எந்திரிக்கணும். நான் எந்திரிக்கும் போதே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், இன்னைக்கு நான் இந்த நாளை இப்படி முடிப்பேன் இப்படின்னு ஒரு பிளானிங்கோட நம்ம எந்திரிக்கணும். சும்மா நானே எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல 4:30 இல்லை 3 o'clock எந்திரிச்சாலும் எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் எந்திரிக்கும் போது நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்படி பர்பஸோட எந்திரிக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிராக்கிள் மார்னிங் அப்படின்றது ஒரு டூல் தான். அதாவது நம்மகிட்ட ஒரு சுத்தியில் இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளால் ஒரு செவுத்தை உடைக்க முடியாது. நம்ம அந்த சுத்தியில் யூஸ் பண்ணி அந்த செவுத்தை உடைக்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த செவரு உடையும். ஸோ வெறும் டூலை மட்டும் வச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அந்த டூலோட யூஸ் இருக்குது. ஸோ காலைல சும்மா நான் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா ஒரு யூஸ் இல்லை. நீங்கள் 4:30 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் என்ன இன்டென்ஷனில் எந்திரிக்கீங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ ஒரு ரியலான ப்ராப்ளமுக்கு வருவோம். நம்மக்கிட்ட எனர்ஜி இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட எனர்ஜி கொட்டி கிடக்கு. நமக்கு ஃபோன் பார்க்க எனர்ஜி இருக்குது, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான விஷயத்த பண்ண நமக்கு எனர்ஜி இல்லை. நம்ம ஜிம்முக்கு போகணும், இல்லை ஜாக்கிங் போகணும், வாக்கிங் போகணும்னு எவ்வளவோ நாள் யோசிச்சுட்டு படுத்துருப்போம். ஆனால் நம்மளால் காலையில் எந்திரிக்க முடியாது. ஏன்னா எனர்ஜி இல்லைன்னு சொல்லுவோம், கேட்டால் மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட தான் எனர்ஜி இருக்குது, நமக்குள்ளே தான் எனர்ஜி இருக்குது, நம்ம தான் அதை வெளியே கொண்டு வராமல் இருக்கோம். ஸோ நீங்கள் நைட்டு தூங்கும் போதே நான் காலையில் எந்திரிப்பேன், எந்திரிச்சோன்னா நான் ஜிம்முக்கு போவேன், எந்திரிச்சோன்னா நான் வாக்கிங் போவேன், எந்திரிச்சோன்னா மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த நல்லா ஆழ் மனசில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. காலையில் அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிப்பீங்க. உங்களுக்கு அதுக்கான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்ச உடனே ஓகே இதை நான் சூப்பராக பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா
அதிக அளவு பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ஜிம்முக்கு போகிறேன்னா ஸ்டார்ட் பண்ண நாளே நான் வந்து 20 கிலோ தூக்க போகிறேன், 30 கிலோ தூக்க போகிறேன்னு பண்ணுவாங்க. அப்புறம் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா நம்மளால ஜிம்முக்கே போக முடியாது, நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ இதே தான் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். நான் எந்திரிச்சோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மெடிடேட் பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு புக்கு படிப்பேன், இல்லைன்னா எழுதுவேன். இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு, நான் எந்திரிச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணுவேன், ஒரு 2 பேஜ் புக்கு படிப்பேன், ஒரு 5 நிமிஷம் நான் வந்து எழுதுவேன். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் வச்சுக்கிட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பிங்க. 2வது விஷயம், எந்திரிச்ச உடனே ஃபோனை யூஸ் பண்ணுறது. எந்திரிச்ச உடனே நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, இல்லைனா ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூபோ பார்க்கறது. அப்படி பண்ணோம்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் என்ன ட்ரிகர் பண்ணிடும்னா ரியாக்ஷன் மோடுக்கு போயிடும். நம்ம ஒரு விஷயத்தை ஆக்டிவாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம ரியாக்டிவாக போயிடுவோம். ஸோ காலங்காத்தால் எந்திரிச்சோன்னா நம்ம இதை பண்ணுறது மூலமாக நம்ம பிரெயினுக்கு நீ அமைதியாக ரியாக்ஷன் மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி சிக்னல் அனுப்பிடுவோம். இதனால அது என்ன ஆகும்னா டே ஃபுல்லாக அது ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ணுவே தவிர அது ஆக்ஷன் எடுக்காது. உங்களுக்கு ஒரு ஃபோனை பார்க்கறதுனால உங்களுக்கு யூஸ் இருக்குது, அது மூலமாக உங்களுக்கு பணம் வருது, இல்லை அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோனை பார்க்கலாம். ஆனால் தேவையில்லாமல் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஃபோனை பார்க்குறது எந்த யூஸும் கிடையாது. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபோனை உங்கள் படுக்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. எந்திரிச்சோன்னா நான் சொன்ன மாதிரி மெடிடேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக், அதுவும் முக்கியமாக இப்போ இருக்க ஜென்ரேஷன், தூக்கத்தை கம்மி பண்ணிக்கிறாங்க. அதாவது நைட் லேட்டாக தூங்குறது, காலைல லேட்டாக எழுந்திரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. இது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் பிரச்சனை, உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் பிரச்சனை. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்க போயிட்டு சீக்கிரமாக எந்திரிங்க. ஏன்னா நீங்கள் நைட்டு 10 மணி இல்லை 12 மணிக்கு தூங்கிட்டு காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா எந்த மிராக்கிளும் நடக்காது, உங்கள் உடம்பு தான் கெட்டு போகும். இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணுறது. எலான் மஸ்க் சீக்கிரம் வந்திருக்காரு, நானும் சீக்கிரம் வந்திருப்பேன், இல்லை எலான் மஸ்க் இதை பண்ணுறாரு நானும் இதை பண்ணுவேன், இல்லைனா எங்கள் விஜய் இதை பண்ணுறாரு நானும் இதை பண்ணுவேன், இல்லை அஜித் இப்படி பண்ணுறாரு நானும் இதை பண்ணுவேன். இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் அவங்க ஸ்டைலை காப்பி பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்காது, சில சமயம் நெகட்டிவாக போய் பண்ணியிருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சும்மா வீடியோவில் பேசினா மட்டும் பார்த்ததில்ல, உங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லி தர போகிறேன். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு காலையில் எந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டெப் 1 என்னன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன் அப்படின்றத நீங்கள் மைண்ட்லேயே உங்கள்கிட்ட ஒரு 10 தடவை சொல்லிக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் எப்பவுமே நீங்கள் ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கீங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில் ஒரு 5:30க்கு எந்திரிக்க போகிறேன் அப்படின்றத ஒரு 10 தடவை சொல்லி உங்களை நீங்களே நம்ப வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2 என்னன்னா, அலாரம் வச்சுட்டு உங்கள் ஃபோனை உங்கள் பெட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் கை பக்கத்துலேயே அலாரத்தை வச்சிங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு ஸ்னூஸ் அனுப்பிட்டு மறுபடியும் படுத்துக்குவீங்க. ஸோ பெட்டர் என்ன பண்ணுங்கன்னா, அலாரம் வச்சுட்டு ஃபோனை தள்ளி வச்சுருங்க. நீங்கள் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அலாரம். ஸ்டெப் 3, இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீங்கள் எந்திரிச்ச உடனே நிறைய தண்ணி குடிங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிரெயின் ஆக்டிவாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டெப் 4, சேவர்ஸில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்க. அதாவது எந்த டாப்பிக்காக வேணாலும் இருக்கலாம், சைலண்டாக இருக்கிறதா இருக்கலாம், இல்லை அஃபர்மேஷன் பண்ணுறதா இருக்கலாம், எதாவது வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒன்றை மட்டும் பிக் பண்ணுங்கள். அந்த ஒன்றை நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து கடைசி ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் ஒரு கேலண்டர் எடுத்து அந்த கேலண்டரில் 30 நாளாக மார்க் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு டேவை டிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு டே நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை டிக் பண்ணுறதை பார்த்தா அடுத்து காலி இருக்க பாக்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம அதையும் டிக் பண்ணணும்னு தோணும். ஸோ அதுக்காகவாது நீங்கள் அடுத்த நாள் மறுபடியும் எந்திரிப்பீங்க. இப்படி பண்ணுறது மூலமாக எத்தனை பேர் அவங்களோட ஸ்லீப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உங்கள் பெட்டோட ஃபைட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதோட சீக்ரெட் என்னென்னா, அது மேஜிக்காக உங்கள் லைஃப்பை மாற்றாது, ஆனால் உங்களை அது மாற்றும். உங்களை அது மாற்றுறது மூலமாக நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றுவீங்க. அது வந்து ஒரு டூல் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில் எந்திரிக்கிறது ஒரு டூல். அந்த டூலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட லைஃபே இருக்குது. காலையில் யூஸ் பண்ணுற அந்த 1 hour நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த நாள் இருக்குது. ஒரு நாளை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த காலையில் 1 hour யூஸ் பண்ணுங்கள். சும்மா தூங்கிட்டு இருக்காமல் இல்லைனா எதுவுமே பண்ணாமல் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஏதாவது ஒன்று உங்களுக்காக நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கிறது மூலமாக மட்டும்தான் உங்களோட லைஃப் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். நீங்கள் காலையில் நேரமாக எந்திரிக்கிறது மூலமாக நீங்களே உங்கள் பிரெயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க. நான் இம்பார்ட்டன்ட், என் வாழ்க்கை இம்பார்ட்டன்ட், நான் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிறது மூலமாக உங்களோட லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். நாம் எடுக்கிற ஒரு சின்ன சின்ன டெசிஷன்ஸே நம்ம வாழ்க்கையை மாற்றும். ஸோ கண்டிப்பாக இது உங்களோட வாழ்க்கையை மாற்றும் நான் நம்புகிறேன். சரி, இவ்வளோ நேரம் நம்ம சீரியஸாக பேசிட்டோம். இப்போ ஒரு சின்ன கேம் விளாடுவோம். இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். 2வது, நாளைக்கு காலையில் நீங்கள் வழக்கமாக எந்திரிக்கிற டைமை விட ஒரு 1/2 hour முன்னாடி எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு அந்த 1/2 hour ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க.
நாளைக்கு ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மறுபடியும் இந்த வீடியோக்கு வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இன்னத்த டைமும் நாளைக்கு டைமும் ஒரு 30 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருதான்னு பார்ப்போம். இதில் எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றீங்க அப்படின்றத பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு நேரமாக எழுந்திரிங்க. நாளைக்கு அப்படி நீங்கள் நேரமாக எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஈவினிங் வந்து கமெண்ட் பண்ணும்போது யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்மளோட குரூப்போட லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். நீங்களும் அந்த குரூப்பில் சேர்ந்துக்கலாம். அந்த குரூப்பில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட லைஃப் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் இன்னும் இம்பார்ட்டன்ட்னு என்னென்னா, இதே விஷயத்தை ஜாப்பனீஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் இங்கே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் இங்கே பாருங்கள். அந்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.